ஹாய் டார்லிங். நான் உன்னை பார்க்க ஆசையா வந்தா நீ யாரை பார்க்க கிளம்பிட்ட? ஓ, உன் லவ்வரை பார்க்க கிளம்பிட்டியா? இல்லையே, நீ போக மாட்டியே. அப்படி போனா என்ன ஆகுன்னு உனக்கே தெரியுமே. அப்புறம் எப்படி போவ? ஓஹோ, உன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறியா? ஷோ, அவனுங்களை இப்போ போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்ன ரஞ்சனி, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு தெரியாம நீ எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னா நீ அவங்கள வச்சு காரியத்தை சாதிச்சுக்கலான்னு பாக்குறியா? ஷோபா, நான் இருக்கும்போது அது எப்படி நடக்கும்? கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும்ல. ஐயோ, இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா பசங்க எதையோ பண்ணிருப்பாங்க போலயே. எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் ஒவ்வொரு தடவையும் உன் முன்னாடி ஒரு ஹீரோவா தான் நிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன வில்லனாக்குற முயற்சியைத்தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ ஏன் சொல்லு, நான் வில்லனா இருக்கவா இல்ல ஹீரோவா இருக்கவா? இருக்கிற எல்லாருக்கும் தான் என்னை பத்தி புரியவே இல்லை. ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கணும்ல. நீ ஏன் டார்லிங் என்னை இப்படி காயப்படுத்துற? எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? இங்க பாரு ரஞ்சனி, நாளைக்கு உனக்கு எனக்கும் கல்யாணம், புரியுதா? இது நடந்தே ஆகணும். எந்த தப்பும் நடக்கக்கூடாது. அப்படி நடந்துச்சு, இந்த கமலேஷ் சும்மா இருக்க மாட்டா. அந்த சீனு என் கல்யாணத்துக்கு குறுக்க வரான்தான் அவனை இந்த நிலைக்கு நான் ஆளாக்கியிருக்கேன். அதே மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸு உனக்காக ஏதாவது பண்றேன், இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு வந்தாங்கன்னு வையே, அவனுங்களுக்கு நான் சீனுக்கு கொடுத்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கொடுக்க மாட்டேன். என் வழியில குறுக்க வரணும்னு நினைச்சா என் இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் ஒருத்தனும் உயிரோட இருக்க மாட்டானுங்க. ஐயோ, போதும் போதும் போதும். நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். வேணாம், அவனுக்கு ஒண்ணும் பண்ணிடாத. இது இப்படியே விட்டுன்னு கெஞ்ச போற அதானே? ஐயோ, இந்த பாரு டார்லிங், எனக்கு உன்னை காயப்படுத்த பிடிக்கல, புரிஞ்சுக்கோ. ஆனா நீ என்ன அப்படி பண்ண வைக்கிறமா? இதுதான் நான் கொடுக்கிற லாஸ்ட் வார்னிங். உனக்கு உன்னை சுத்தி இருக்கிறவங்கள நல்லா இருக்கணும்னு தோணுச்சுன்னா அமைதியா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என் பொண்டாட்டியா இருக்கணும். இல்லன்னா லாஸ் உனக்குத்தான். டார்லிங் டார்லிங் டார்லிங், ஐயோ, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படிமா? நீ போய் நிம்மதியா இரு. அப்பதான் கல்யாணத்தன்னைக்கு உன் ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரியா? பாய் டார்லிங், பாய். பாய். டேய், ரஜினி கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாறா. இரு பண்றா. ரஞ்சினி, டேய், எல்லாரும் எங்கடா போனீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல? நம்ம பசங்க எங்கடா இருக்காங்க? எல்லாரும் ஓகே தானே? ஏய், எல்லாம் ஓகே தான் ரஞ்சினி. எங்களுக்கு ஒன்னும் ஆகல. நீ எதுக்கு இப்ப பதட்டப்படுற? எங்களுக்குலாம் எதுவும் ஆகல. நாங்க எல்லாரும் சேஃபா தான் இருக்கோம். நீ பயப்படுற மாதிரி எங்களுக்கு ஒன்னும் ஆகாது ரஞ்சினி. இங்க பாரு, எல்லாருமே எங்க கூட தான் இருக்காங்க. தேவையில்லாம எதையாவது யோசிச்சு மனசை குழப்பிக்காத. ரஞ்சினி, நீ ஒன்னும் கவலைப்படாத. இன்னைக்குள்ள எப்படியாவது அந்த சொப்னாவை கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நாங்க பண்ணிட்டோம். டேய் டேய், வேணாம்டா, வேண்டாம். எனக்காக நீங்க இது வரைக்கும் பண்ணது எல்லாமே போதும். இனிமே எனக்காக நீங்க எதுவும் பண்ணாதீங்கடா.
ஏய் ஏன் ரஞ்சினி இப்படி எல்லாம் பேசுற? என்னாச்சு உனக்கு? நீ எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா என்னால உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுடா. அந்த கமலேஷ் என்ன லவ் பண்ற காரணத்துக்காக என்ன இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்கு ஒண்ணுமே தெரியாது எங்க அப்பா அவரு கொலை பண்ண மாதிரி வீடியோ எடுத்து வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். என்னடா? நான் லவ் பண்ண காரணத்துக்காக பாவம்டா சீனு இப்ப கத்தியால குத்துப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. என் கூட ஃப்ரெண்டா பழகின காரணத்துக்காக உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தாண்டா சொல்றேன். டேய் என்னடா? என்ன அடையணுங்கிறதுக்காக அந்த கமலேஷ் என்ன வேணாலும் பண்ணுவா. எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என் வாழ்க்கைய இனி யாராலையும் சரி பண்ணவே முடியாது. தயவு செஞ்சு உங்க எல்லாரையும் கெஞ்சி கேக்குறேன், எனக்காக நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். என்ன ரஞ்சினி? ரஞ்சனி, கமலேஷுக்கு பயந்து எதுக்கு இப்படி இப்ப பேசிட்டு இருக்க? அவனால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் சரி, நாங்க அவனை சும்மா விட மாட்டோம். நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. எங்க யாருக்கும் எதுவும் ஆகாது. உனக்கு நாங்க இருக்கோம் ரஞ்சனி. இந்த கல்யாணம் நடக்காது. நாங்க பாத்துக்கிறோம். நீ தைரியமா இரு. டேய் அமுதா, நீ கோவத்துல பேசிட்டு இருக்க. அந்த கமலேஷ பத்தி உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். அவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவான்டா. அவன் ஒரு சைக்கோ. கொஞ்சம் சொன்ன புரிஞ்சுக்கோங்கடா. டேய் எனக்கு எது நடந்தாலும் என் விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் என் நட்பை மதிக்கிறதா இருந்தா தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. டேய் என்னடா? என்ன நடந்தாலும் இனிமே என் விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம். ரஞ்சினி ரஞ்சினி எல்லாம்